சமையல் மந்திரம். ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு: அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்போ நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வாணி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன நம்ம இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பேச போறோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி. ஓகே, இது என்ன புதுசு? நரம்பு தளர்ச்சி புதுசா? இது எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது. அப்படியா? சிறுவர் முதல் பெரியவர் வரை உள்ள ஒரே பிரச்சனை நரம்பு தளர்ச்சி. இந்த நரம்பு தளர்ச்சியில பல விதம் இருக்கு. இது எப்படி வந்து கை பழக்கத்தினால வருதா இல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து? கை பழக்கத்தினால வர நரம்பு தளர்ச்சி பல விதம் சொன்னல, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். ஓகே. பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி அப்படின்னாவே சிறு வயதிலே குறப்பிரசவத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஓகே. 9 மந்த் 8 மந்த் 8 மந்த் பிறந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஒரு ஹீட்ல வச்சு அதுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டங்கள்லாம் உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஏதோ உயிருக்கு ஆபத்து இல்லாத அளவுலாம் வரும். பாத்தீங்க, குறப்பிரசவ உள்ள குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி உண்டு. ஓகே. ரெண்டாவது, நல்ல வாலிபனா இருப்பான், தானாவே அவன் நரம்பு தளர்ச்சி உருவாக்கிக்குவான். அதுதான் நீங்க கேட்டது, மாஸ்டர்பேஷன் மூலமா அதுல வர நரம்பு தளர்ச்சி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கரண்ட் ஷாக்கு, ஏதாவது கீழே விழுந்து அடிபடுதல். இப்ப பைக்ல போறாங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்லாம் நிறைய சொல்லுவாங்க. நான் கீழே விழுந்தேன், மண்டையில அடிபட்டுச்சு, எனக்கு நரம்பு தளர்ச்சி அப்படின்னுவாங்க. அதாவது நிறைய மாத்திரைகள் மருந்துகள் உட்கொள்றவங்களா இருக்காங்க. இந்த காக்கா வலிப்புலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அதிர்ச்சி அப்படி ஆனாவே போச்சு, உடனே கை கால இழுக்க ஆரம்பிச்சிடும், காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நரம்பு தளர்ச்சி. ஒரு சிலர் ஏதாவது சண்டை அப்படி ஒரு நடக்குது அப்படின்னா நின்ன இடத்துல யூரின் போயிடுவாப்ல, ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். இது ஒரு நரம்பு தளர்ச்சி. பல விதம் சொல்லலாம், நரம்பு தளர்ச்சிகள் அப்படி போயினே இருக்குது. இந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களாம் ஆரோக்கியமா இருக்க முடியுமா? எனக்கு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு, நான் வந்து நல்லா இருக்க முடியுமான்னு என்ன ஒரு யாராவது ஒரு பேஷண்ட் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்க முடியாது. நல்லா இருக்க முடியாதுன்னா செக்ஸ் லைஃப் நல்லா இருக்க முடியாதான்னு கேக்குறீங்க? செக்ஸ் லைஃப் இல்ல, எல்லாத்துலயுமே தான். எல்லாத்துலயும் நம்ம செக்ஸ் கான்டாக்ட் செக்ஸ் பத்தி பேசிட்டு போது அதை நான் விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு நரம்பு தளர்ச்சி உள்ளவன் ஒரு வேலைக்கு போறான், அவனுக்கு ஒரு பலுவான வேலை கொடுத்தா செய்வானா? செய்ய முடியாது. அந்த பலுவான வேலை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் ஒரு நரம்பு தளர்ச்சி உள்ளவனால செய்ய முடியாது. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு காக்கா வலிப்பு உள்ளவங்க, பிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த காக்கா வலிப்பு உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு விதமான நரம்பு தளர்ச்சி. அவங்க தனியாவே அனுப்ப மாட்டாங்க பேரண்ட்ஸ். திடீர்னு அவனுக்கு அடிக்கடி ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 5 வாட்டி 10 முறையெல்லாம் வந்து பிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னாவே சில பேருக்குலாம் வந்து பக்கவாதம், அதாவது வலிப்பு வரும். ஈரப்பதம் அப்படின்னா குளிர், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடாது, ரொம்ப சூடா இருக்கக்கூடாது, ஒரு மிதமான வெப்பநிலையில அவர் உடம்பு இருக்கணும். அது மாதிரி உள்ள நரம்பு பல விதமா இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த நரம்பு தளர்ச்சி பல காரணங்களால் வருது. ஆனால் நம்ம இந்த ப்ரோக்ராம் டைட்டில் வச்சு வர நரம்பு தளர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்வி மாஸ்டர்பேஷன், அதனால வர நரம்பு தளர்ச்சி. அது என்னென்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் செய்ய பயமா இருக்கும். ஓகே. சோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் செக்ஸ் வெச்சிக்க முடியன்ற ஒரு பயம் இருக்கும். அவன் எப்படி பயப்படுறான்னு பாத்தீங்கன்னா, மத்த ஆண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கை நல்லா ஸ்ட்ரென்த்தா நிக்கும். ஓகே. அவனுக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்க அப்படியே நடங்கிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், பக்கத்துல இருக்கிற நண்பன், மச்சான் ஓய் உனக்கு கையெல்லாம் நடுங்குதுடா, நீ கல்யாணம் பண்ணாதடா, உனக்கு வந்து பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு சொல்லி திகில் கிளப்பி விட்டுருவான். ஓகே. சோ அதோட அதால அவன் என்ன பண்ணுவான், இப்படி கை நடுக்கிறவங்களுக்கு அப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மனசுல ஒரு அழுத்தம் வந்துருது. ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவங்கலாம் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்தது கிடையாது. அதாவது நினைச்சத வந்து அடைய முடியாது. ஒரு பெண்ணை பாக்குறான், நல்லா அழகா இருக்கு, அதை கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்லா அனுபவிக்கலாம், சந்தோஷப்படுத்தலாம், ஆசை அவனால வர முடியாது, ஒரு குழந்தைய உருவாக்கலாம்ன்ற மனசுல ஆசை இருக்கும், செயல்பாடு இருக்காது. கட்டி பிடிச்ச உடனே கிஷ், அதாவது முத்தம் கொடுத்த உடனே அப்படியே லீக் ஆயிடும், ஆட்டோமேட்டிக் போய்டும். ஆமா. அதோட ஒரு கொடுமை பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பஸ்ல பிரயாணம் பண்றாரு, பக்கத்துல ஒரு லேடி உக்காந்துச்சு, பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கா லீக் ஆயிடுச்சு. அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா? அதான் நரம்பு தளர்ச்சி. ஓகே. அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியல, அதே பக்கத்துல உட்கார்ந்த உடனே அவருக்கு உணர்ச்சி வசம் பொங்கி ஒரு தம்பி கொஞ்சம் லைட்டா பெருசான உடனே என்ன ஆகுது,
ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்கேயே ஊத்திக்குது. ஓகே. இது பிட்ஸ் இருக்கவங்களுக்கும் இதே மாதிரி இருக்குமா டாக்டர்? கண்டிப்பா. அதாவது வாலிபர்களே, நரம்பு தளர்ச்சினா என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே இப்ப நிறைய சொல்லியிருக்கேன். இந்த நரம்பு தளர்ச்சி வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில நிம்மதியாவே இருக்க முடியாது. கண்டிப்பா. அந்த நரம்பு தளர்ச்சி வர காரணம் நீங்க தான். என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். நரம்பு தளர்ச்சி வர காரணமானதுகள். முதல்ல நீங்க அந்த பாக்கு, புகையிலை, ஆன்ஸ், குட்கா இதை தயவு செய்து வேண்டாம். கண்டிப்பா அதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். இத முதல்ல நிப்பாட்டல நீ கண்டிப்பாக உன் மனைவியோட உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அளவுக்கு அதிகமான ட்ரிங்க்ஸ். தண்ணி அடிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆமா, தண்ணி அடிக்கிறான், ஏதோ சாப்பிடுவான், நல்லா தண்ணி அடிச்சோன்னா நல்லா ஃபுட்டு கிட்ட சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா அவன் தண்ணி அடிச்சானா கவுந்தவன் தான் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட மாட்டான். அவனுக்கு என்ன ஆகும், கை காலெல்லாம் ஈர்த்துக்கும், நரம்பெல்லாம் வலுப்பெறாம பண்ணாம இருந்தாலும் ஒரு வாட்டி ஷுகரிங் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த சாப்பிடாம இருக்கவங்கல்ல. அதுதான், அதாவது ட்ரிங்க்ஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, அந்த நல்லா நர்வ் வீக்னஸ் இல்லாம இருக்கான், கல்யாணம் பண்றான், குழந்தை பெற்ற லைஃப் நல்லா பண்றாங்க. ஆனா ஒரு சிலர் இந்த போதைக்கு அடிமையானவங்க குடிச்சா குடிச்சுக்கிட்டே இருக்கணும், சாப்பாட்டுக்கே போக மாட்டாங்க, சாப்பாடு நினைப்பே வராது. காலையில ஆரம்பிச்சாருன்னா நைட்டு ஃபுல்லா அப்படியே பட்டினியா படுத்து தூங்க வேண்டியதுதான். அப்புறம் காலைல ஏஞ்சிருப்பாரு, அவரு கண்ணு காது எல்லாம் அப்படியே சுத்தும், கிருக்கு மயக்கமா இருக்கும். அப்ப வரக்கூடியதான் அந்த நரம்பு தளர்ச்சி. 24 hours இத தண்ணில இருந்தா இந்த தண்ணி பத்தி எப்படி யோசிக்கிறது? யோசிக்கவே முடியாது. இது விதமான நரம்பு தளர்ச்சி. அதால இந்த போதை வஸ்து உணவுப் பொருட்கள் வேண்டாம், தண்ணி அடிக்கிறது வேண்டாம், அதிகமாக ஸ்மோக் வேண்டாம். ஸ்மோக்கிங்னாலே நரம்பு தளர்ச்சி வரும். ஒரு சிஸ்டர் அடிக்கலாம், மச்சான் என் கை நடுங்குது மச்சான், ஈக்குது மச்சான்னுவாங்க. ஒரே டென்ஷனா இருக்கு, டென்ஷனா இருக்குதுன்றாங்க. இல்ல நம்ம ஃப்ரெண்டுக்குள்ள பேசுவாங்க, மச்சான் ஒரே சிஸ்டர் அடிக்கலாம், எனக்கு அப்படியே கைகெல்லாம் நடுங்குது, வலிக்குதுன்னுவாங்க. அச்சாதான் மச்சான் கிரிப்பா இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு விதமான நரம்பு தளர்ச்சி. அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆனவங்க தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பா. அதுல இருந்து விடுபடுறதுக்கு உண்டான நிறைய வழிமுறைகள், நிறைய ஆலோசனைகள், நிறைய சிகிச்சைகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதால தயவு செய்து நரம்பு தளர்ச்சி பலவிதமா வரும். இப்ப நான் சொன்ன பாருங்க, பஸ்ல உக்காந்துனே இருக்கிறாப்புல அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா லீக் ஆகுது. அவர் எப்படி ஒரு பெண்ணிட்ட போய் சந்தோஷப்படுத்த முடியும்? முன்னாடி அப்படியே. அடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் திருமணமான உடனே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் பிள்ளை. ஆமா, கண்டிப்பா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிள்ளை உடனே எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படும் பெண். ஆம்பளை கூட ஆசைப்பட மாட்டான், பொம்பளை ஆசைப்படும். நம்மளுக்கு ஒரு மாசம் மென்சஸ் தள்ளி போமா, தள்ளி போனா நம்மளுக்கு ஒரு வாரிசு உருவாயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு விதிமுறை இருக்கு. அதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கிற பெண்களுக்கு இது மாதிரி நரம்பு தளர்ச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணீங்கன்னா அவனுக்கு உயிரணுக்கள் இருக்காது, ஆக்டிவ் மோர்டாலிட்டி இருக்காது, விந்து நீத்து போய் தான் வரும். நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு பாடி ஓவரா ஹீட் ஆயிடும், பசி எடுக்காது, நைட்ல தூக்கம் வராது, கண்ணை ஒட்டி போவோம், கண்ணு உள்ள போயிடும், ஓவரா உடம்பு ஹீட்லால ஆள் லீனா ரொம்ப மெலிசாயிடுவாங்க. இதனால பாத்தீங்கன்னா அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சேர்த்து, உடல் உறுப்புனா இந்த உறுப்பு சேர்த்து எல்லாம் சின்னதாயிடும். அதால கண்டிப்பாக கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாம இருந்தால் நீ ஆரோக்கியமான ஒரு உடம்பும் ஆரோக்கியமான ஒரு மனைவியோட சந்தோஷமான ஒரு குழந்தையும் கிடைக்கின்றது. இந்த நரம்பு தளர்ச்சி இத்தனை விதமா வருது. அதை நம்ம சொல்லியிருக்கோம். இதை கேட்டு நேயர்கள் கண்டிப்பாக கடைபிடித்தால் ஆரோக்கியமான ஒரு உடம்பா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்பதான் அவங்க ஒரு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம், இந்த நீத்து போறது அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு கண்டாவே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கறதுக்கு அப்படியே வயசான ஒரு தோட்டத்தை எப்படி இருக்குமே ஒரு வாலிபனுக்கு அது மாதிரி ஆயிடும். வாலிபனா இருப்பான், ஆனா பார்க்கறதுக்கு வயசான தோட்டம் மாதிரி இருக்கும். என்ன தம்பி உனக்கு வயசு அப்படின்னு கேட்டா ஒரு பார்க்கறதுக்கு அவன் சொல்லுவான் எனக்கு 25 வயசுன்னுவான். ஆனா அவனோட உருவத்தை பார்த்தா 40 வயசு கேவன மாதிரி இருக்கும். 45 வயசு 50 வயசு எப்படி இருப்பான், ஒரு வயதானவங்க எப்படி இருப்பாங்க, அது மாதிரி ஆயிடும். அதால வாலிபத்திலே செயலிழந்தவங்க எல்லாம் பிற்காலத்தில் நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அதால வாலிப பருவத்திலே உங்க உடம்ப நீங்க மெயின்டைன் பண்ணுங்க, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதான் இந்த நரம்பு தளர்ச்சி பத்தி விளக்கம் சொல்லிருக்கேன். இன்னொன்னு என்னன்னா டாக்டர், இப்ப இது ஸ்மோக் பண்றதுனால, ட்ரிங்க் பண்றது இல்ல மாஸ்டர்பேட் பண்றதுனால இந்த மாதிரி தலைமுனர்ச்சி வருதுன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபிட்ஸ் எல்லாம் வருது இல்ல, இது ஒரு இயற்கையா வருது ஃபிட்ஸ் அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வருது. அவங்க எப்படி இதை சரி பண்ணிட்டு செக்ஸ் லைஃப்ல நல்லா இருக்க முடியும்? அதாவது பெரும்பாலும் நம்ம நரம்பு தளர்ச்சிக்கு நிறைய உணவு பழக்க வழக்கம்லாம் சொல்லியிருக்கிறோம். இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடக்கூடாது, இதை மெயின்டைன் பண்ணுங்க, இதுதான் நம்ம கடைபிடிக்கணும் நம்ம சொல்றோம் இல்லையா? அதை இவங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னா வாணி மேடம் சொல்றாங்க, அதை நம்ம கேட்கணும். பழனி டாக்டர் சொல்றாரு, நம்ம அதை கேட்கணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது.
யார் கேக்குறாங்க? யாரு கேட்க சொல்லுங்க. ஓகே. தயவு செய்து அவங்கள வாழணும், நீண்ட ஆரோக்கியத்தோட இருக்கணும், அவங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்கணும். அதாவது தயவு செய்து நரம்பு தளர்ச்சி வராம பாத்துக்கணும். ஓகே. சோ இவங்க வந்து இன்னைக்கு நம்ம என்ன இவங்களுக்காக ஒரு நல்ல உணவு செஞ்சு காமிக்க போறீங்க? நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், கழுத்து நடுக்கம், கை கால் வலி, கண்ணை முட்டி போதல், கண்ணு உள்ள போதல், விந்து வெளியாவுதல், தூக்கத்தில் வெளியாவுதல், சிறுநீர் வெளியாவுதல், இதெல்லாம் நரம்பு தளர்ச்சி. இந்த டோட்டல் நரம்பு தளர்ச்சிக்கு நம்ம ஒரு மருந்து செய்ய போறோம். இந்த மருந்து சாப்பிடுங்க. நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் படிப்படியாக உடனே சாப்பிட்ட உடனே லாய்ச்சா அப்படிலாம் இல்ல, படிப்படியாக அது குறைய செஞ்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பு. எனக்கு நரம்பு தளர்ச்சியே இல்ல, சமையல் மந்திரம் ப்ரோக்ராம் பார்த்தோம், வாணியும் பழனி டாக்டர் சொன்ன டிப்ஸ் கேட்டோம், சுறுசுறுப்பா இருக்கிறோம், சூப்பரா ஹீரோ மாதிரி இருக்கிறோம்னு ஆயிடணும். சொல்றத கேட்கணும். கேட்காம விட்டுட்டு வச்சுக்கோ, பீஸ் போன பல்ப் ஆயிடுவார். ஓகே. சோ வந்து ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இந்த உணவு செஞ்சு காமிக்கலாம் டாக்டர். உணவு பேர் சொல்லிடலாமா? ஓகே. சொல்லிடலாமா உணவு பேரை? ஓகே, உணவு பேர் சொல்லிடுங்க டாக்டர். சொல்லிடுவோம். ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க வாலிபர்களும் வயோதிகர்களும். பேரே வந்து டிஃபரெண்டா எப்பவுமே இருக்கும். சோ இன்னைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அந்த வெண்பூசணி, வெள்ளரிக்காய். ஓகே. அதுல வந்து சாலட், அதாவது வெண்பூசணி வெள்ளரி சாலட். ஓகே. இது ரெண்டு சேர்த்துட்டு சாலட் பண்ணி கொடுக்க போறோம். ஆமா. சோ எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன பிரேக் அப்புறம் செஞ்சிருவோம். ஓகே டாக்டர். ஓகே வியூவர்ஸ், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மறுபடியும் உங்களை சந்திக்க போறோம். இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்க, நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனிஹாவ் 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க. நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாசத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். எனக்கு 3 மாசம் சொன்னாலே ஆனால் 2 மாசத்துல எனக்கு கழுவு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை எதுவும் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கெங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி, இது 3 வருஷத்துல 3 வயசுல பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் அப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டா 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோட வந்திருக்கும். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணும்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. எங்களுக்கு 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2வது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்ப நீங்க பார்க்க போறது தீர்வு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு நரம்பு தளர்ச்சிக்காக வந்து டாக்டர் வந்து ஒரு சலாட் செஞ்சு காமிக்க போறாங்க. ஸோ அந்த சலாடுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ டாக்டர் சொல்றீங்களா நீங்களே? நரம்பு தளர்ச்சி, பலவிதமான நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், கழுத்து நடுக்கம், கண்ணை ஒட்டி போதல், கண்ணு உள்ள போதல், பலவிதமான நரம்பு தளர்ச்சி. வாலிபர்களே, உங்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சியே வரக்கூடாது. நீங்க கல்யாணம் பண்ணா மனைவியோட சந்தோஷமா இருக்கணும், நீங்க கல்யாணம் பண்ணா ஒரு குழந்தை பெற்றுக்கணும் என்றதுக்காக நாங்கள் ஒரு சாலட் செஞ்சிருக்கோம். இதை நீங்க
கரெக்டாக டெய்லியும் காலையில் ஒவ்வொரு இல்லை மதிய டைமில் கூட சாப்பாடு டைமில் கூட டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த நர்வ்ஸ் வீக்னஸ் இருக்காது. ஏன்னா இதில் வெண்பூசணி வந்து உங்களுக்கு தெரியாதில்ல, வெண்பூசணி அனைத்து விதமான வியாதி குணப்படுத்தக்கூடிய ஒரு அரிய மருந்து. வெள்ளரிக்காய், தக்காளி, ஆனியன், கேரட், லெமன், கோஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது அழகா நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் கிரீன் சாலட் அப்படின்னுவாங்க. அழகா நீங்க எல்லாமே பச்சையாவே சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வலிமை பெறும், நரம்பு வலுப்பெறும், இந்த உடம்புல உஷ்ணம் இருக்காது, கை கால் நடுக்கம் இருக்காது. இது வந்து நம்ம என்ன பண்றோம், வெண்பூசணி வந்து இந்த விந்து நீத்து போகாம இருக்கும், விந்து தானா வெளியே வராது, விந்து வந்து யூரின்ல போகாது, கை கால் அசதி இருக்காது, வெண்பூசணி சாப்பிடும் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும், உஷ்ண நோய்கள் வராது. அதுதான் நரம்பு தளர்ச்சி வருது, அதுக்காக தான் வெண்பூசணி. சரி, ஓகே டாக்டர். வெள்ளரி சால்ட் நம்ம வந்து இது வந்து வெறும் இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சியில பிட்ஸ்னாலே கூட வந்து அவங்க வந்து அவங்களால செக்ஸ் பண்ணிக்க முடியாது, எதுவுமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அவங்க கூட இது வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஃபிக்ஸ் வரவங்கள தனியா முதல்ல வந்து ஃபேமிலில அனுப்ப மாட்டாங்க. ஓகே. ஏன்னா திடீர்னு எங்க ஃபிக்ஸ் வந்துரும். ரெண்டாவது ஃபிக்ஸ் வந்தத மறைச்சி கல்யாணம் பண்ணி தயவு செய்து வைக்காதீங்க. ஓகே. ஏன்னா பொண்ணு பயந்துரும். தெரியாம என்ன ஏமாத்தி எங்க வீட்டுக்காரங்க ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அது மாதிரி பொண்ணுக்கு நரம்பு தளர்ச்சி ஃபிக்ஸ் வந்தாலும் ஆம்பளைக்கு கட்டி வைக்காதீங்க. அதாவது அவங்களுக்கும் வேண்டாம். ஏன்னா வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக. நொந்து போய் வந்து பிரச்சனை உருவாகி அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இல்லறத்துல இன்பம் இல்லாம போயிடக்கூடாது. அதனால தயவு செய்து நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க அந்த நோயை குணப்படுத்திக்கிறது நல்லது. அந்த நோயை குணப்படுத்திக்கினால் அவங்க ஆரோக்கியமா இருக்கலாம். அதாவது நோயை குணப்படுத்தினா கண்டிப்பாக அவங்களுக்கு செக்ஸ்ல குறை வராது. இது நம்ம வெள்ளரி சால்ட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா கேரட். ஆமா. சோ வந்து இந்த சாலட் வந்து அவங்க சாப்பிடுறதால கூட அந்த பிட்ஸா வந்து நம்ம குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பா. ஏன் மேடம், இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து அவ்வளவு உடம்பு குளிர்ச்சி, ரொம்ப குளிர்ச்சி, வெண்பூசணி நரம்பு தளர்ச்சி கேட்கும், கேரட் ரத்த ஓட்டத்தை, அதாவது பாத்தீங்கன்னா கேரட் ஜூஸ்ல எது குடிக்கிறாங்க, இந்த நரம்பு தளர்ச்சி சரியாகும், நல்லா உடம்பு நல்லா பசி எடுக்கும், உடம்புல வந்து ரத்த ஓட்டங்கள் ரத்தத்தை சுத்தம் பண்ணவும் நம்ம கேரட்லாம் ஜூஸ்லாம் குடிக்கிறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அது நம்ம அடுத்து கேரட் நல்லது, உடம்புக்கு நல்லது. பிட்ஸ் வந்து எதனால வருது டாக்டர்? எப்படி அந்த மாதிரி ஒரு சடன்லி அப்படி ஆகும் உங்களுக்கு? வந்து எதனால, என்ன ஹார்மோன் ப்ராப்ளமா இல்ல என்ன ப்ராப்ளம்னால வருது உங்களுக்கு? ஃபிக்ஸ் என்பது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஏற்படக்கூடிய ஒரு நரம்பு தளர்ச்சி. ஓகே. அதனால வரக்கூடிய பிரச்சனை தான். அதால வந்து அதுக்கு தீர்வு இருக்கு. அதுல இப்ப நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நரம்பு தளர்ச்சி கட்டுப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு மெடிசன்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. ஆனியன். அவ்வளவும் ஆனியன் பாத்தீங்கன்னா அவ்வளவும் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அரிய மருந்து ஆனியன். அதே மாதிரி blood வந்து நல்ல கியூர் பண்ணும், வந்து அந்த கிளியர் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனியன் வந்து. ஆனியன். அடுத்து லெமன். லெமன் வந்து அப்படி வைக்க லாஸ்டா பேஞ்சு விட்டுக்கலாம். ஆமா. இது டாக்டர் பூசணிக்காய். அடுத்து பூசணிக்காய் பாத்தீங்கன்னா நம்ம பூசணிக்காவை இது கூட நம்ம ஆட் பண்றோம். சோ மெயினா இந்த பூசணிக்காய் வந்து இந்த விந்து வந்து தண்ணியா இருக்கு, விந்து வந்து கெட்டிப்படுத்தும், விந்து தானா லீக் ஆகாது, ஆண்மை பெருகும். சிறுநீரல் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கூட இதெல்லாம் வந்து வெள்ளைப்படுதல். இத வந்து லேடிஸ் கூட சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம், லேடிஸும் சாப்பிடலாம். ஓகே டாக்டர். அடுத்து வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்றது இல்ல, அழகா எடுத்து இங்க ஒண்ணு வச்சிரோம். அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே. சோ அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் வந்து இந்த கோஸ் வந்து இதனுடைய மனமே அவ்வளவு நல்லா இருக்கும். கோஸ் அவ்வளவு உடம்புக்கு வெஜிடபிள்ஸ் நல்லது, பச்சையா சாப்பிடலாம். ஆமா, விட்டமின்ஸ் உள்ள ஒரு அருமையான ஒரு இது. ஓகே. சோ அடுத்து வந்து கொத்தமல்லி. இப்போ இந்த லெமனை வந்து நம்ம இதுக்கு மேல பேஞ்சு விடணும். அது நம்ம வச்சிடுவோம், பேஞ்சு விடும்போது பேஞ்சிக்குவாங்க. ஓகே. அவங்க சாப்பிடும்போது இந்த லெமனை வந்து ஜஸ்ட் டிராப்ஸ் அதுல போட்டுட்டு அவங்க சாப்பிடலாம். நரம்பு தளர்ச்சிக்கு அருமையான கிரீன் சாலட். இதை சாப்பிடுங்க, உடம்பு வலிமை பெறும், ஆரோக்கியமா இருக்கலாம். கை கால் நடுக்கம், கண்ணம் ஒட்டி போதல், கண்ணில் குழி விழுதல், இது மாதிரி பிரச்சனை வராது. விந்து நீத்து போகாது, விந்து தானா வராது. ஓகே. இதை நம்ம மானிஷ்க்கு கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஸோ என்ன வியூவர்ஸ் வந்து இது முக்கியமாக வந்து இந்த ஜென்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து விந்து தனியாக போதும், அது கட்டியாக இல்லை. அதே மாதிரி நரம் தளர்ச்சி வந்து இது வந்து ரொம்ப பெரிய
ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா அவங்களால வந்து செக்ஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், அவங்களோட நரம் தளர்ச்சி வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து உடம்புக்கு குளிர்ச்சியான வந்து ஒரு ஃபுட்டை வந்து டாக்டர் செஞ்சு காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து செஞ்சு சாப்பிடுங்க, உங்களோட உடம்பும் நல்லா இருக்கும், உங்களோட லைஃபும் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை மறக்காம டெய்லி வந்து இதை சாப்பிடுங்க, உங்க உடம்பு நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ டாக்டர். ஒரு நல்ல ஒரு உடம்பு குளிர்ச்சிக்கான தேவையான ஒரு ஃபுட்டை வந்து விவர்ஸுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து இது ஜென்ஸ் மட்டும் இல்லாம லேடிஸுக்கும் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஃபுட்டு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் இந்த வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ என்னோட சார்பா உங்களுக்கு நன்றி டாக்டர். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு செஞ்ச ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த வரப்போகுது ஆலோசனை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தேங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார், மருந்து சாப்பிட்டோம், 2ஆவது மாதத்தில் நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை, நாங்கள் எவ்வளோ டாக்டர் பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கண்டினியூஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அது இப்போ உடனே கன்சர் ஆயிடுச்சு. அது போய் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் வந்துருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் 4 எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்தில் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இதுவாயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரியே கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரியே கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண் முன்னாடியே. வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்ப நம்ம பார்க்க போறது ஆலோசனை. சரி டாக்டர், என்ன லெட்டர் வந்திருக்கு பார்க்கலாமா? படிங்க. ஓகே. வணக்கம் டாக்டர். சமையல் மந்திர ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆங்கர் வாணிஸ்ரீ சாமா கியூட்டா ஆங்கரிங் பண்றாங்க. தேங்க்யூ ஸோ மச். கேர்ள்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கு? நான் ஆங்கரிங் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கு, டாக்டர் சொல்ல டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கா? அதாவது சமையல் மந்திரனாவே சூப்பர் தான். அப்படியா? சரி வாங்கல. என் நேம் சந்தியா. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எழுதுறேன் இந்த லெட்டர். நான் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே. எனக்கு ஏஜ் 28. இன்னும் மேரேஜ் ஆகல. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னோட பிரெஸ்ட்ல சின்னதா ஒரு கட்டி மாதிரி இருக்கு. பிரஸ் பண்ணும்போது நல்ல தெரியுது. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பிரெஸ்ட்ல கட்டி இருக்கு. ஸோ அதை டச் பண்ணும்போது நல்லா தெரியுதுன்னு சொல்றாங்க. நிப்பிள்ஸ் பக்கத்துல இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ஒருவேளை பிரெஸ்ட் கேன்சரா இருக்குமா? எங்க வீட்ல இன்னும் இத பத்தி சொல்லல, பயமா தான். 2 or 3 டைம் நான் செக்ஸ் வச்சிட்டேன் என் பாய் ஃப்ரெண்டு கூட. பரவாயில்லையே. கல்யாணம் பண்ணலையா? கல்யாணம் என்ன ஆகல. கடவுளே. அதுக்கு முன்னாடி அவங்க பாய் ஃப்ரெண்டு செக்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. தப்பு. ஸோ ஒருவேளை இதனாலே வந்திருக்கான் வாய்ப்பு இருக்கா டாக்டர்? எங்க ஃபேமிலியில யாருக்கும் இப்படி இருந்ததே இல்லை. ப்ளீஸ் சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? தேங்க்யூ. உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பதில் சொல்லலாம் தெரியுமா? கல்யாணம் பண்ணது முன்னால முதல்ல வந்து செக்ஸ் வச்சுக்க கூடாது. கண்டிப்பா.
சப்போஸ் உனக்கு அந்த ஆளே கிடைச்சா சந்தோஷம் தான். ஓகே. சப்போஸ் கிடைக்காம போயிட்டா இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடுது இல்லையா? கண்டிப்பா. அதாவது தயவு செய்து அது தவறானது ஒண்ணு. ஓகே. ரெண்டாவது பிரஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வாய்ப்பு ரொம்ப குறைவு. 35 வயசுக்கு மேலதான் பிரஸ்ட் எல்லாம் வந்து கேன்சர் வருது. ஓகே. அதுதான் பாத்தீங்கன்னா அரசாங்கமே வந்து 30 வயசுக்கு மேல மார்பகத்தை வருடத்திற்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்களுடைய மார்பகத்தை நீங்க முறையாக பரிசோதனை செய்து உங்களுக்கு வந்து அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா தீர்வு உண்டுன்னு சொல்லி அரசாங்கமே அறிவிக்குது. கண்டிப்பா ஆட் போட்டுட்டே இருக்காங்க. அதால வந்து நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ரீ செக்அப்லாம் உண்டு. ஓகே. இந்த அம்மாவுக்கு வந்து பிரஸ்ட்ல வந்து கட்டி இருக்குது. சோ நிப்பிள்ஸ் பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. நிப்பிள்ஸ் பக்கத்துல இருக்கு. அது வந்து இவர் வந்து இவர் 2 முறை 3 முறை அந்த அம்மா பண்ணதால குடிச்சு ஏதாவது பண்ணிட்டாரோ என்னவோ கொப்பளம் வர மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே. அப்படி ஏதாவது என்ன கொப்பளம் வர மாதிரி அந்த அளவுக்கு என்ன பண்ணிருப்பாங்க டாக்டர்? மேடம் பாப்பா புதுசு, பையன் புதுசு, ஏடாவிடமா ஏதாவது நடந்திருக்கலாம். அது வந்து கொப்பளமா கூட ஆயிருக்கலாம். ஏதாவது கடிச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, கடிச்சு வெடிச்சு வச்சு ஏதாவது பண்ணிருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காலப்போக்கில் உங்களுக்கு அதாவது கட்டியா மாறி அது கேன்சரா மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செய்து அவங்கள உடனே வந்து அது ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஓகே. சோ இது வந்து நம்ம செக்ஸ்னாலே வந்திருக்குன்னு சொல்ல முடியாது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வேற அவங்களோட மேடம் நான் அதான் சொல்றேனே செக்ஸ்னால வந்துச்சுனா எல்லாருக்கும் வரும் இல்லையா? ஆமா. அது மாதிரிலாம் இல்ல. ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அது நம்ம வந்து தெரிஞ்சிக்கிறது நல்லது. நமக்கு லெட்டர் போட்டுருக்காங்க என்னவா இருக்கும், எப்படி பெயின் இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து டாக்டர் கிட்ட போய் தான் ஆமா என்னவா இருக்கும்ன்றத நம்ம சொல்லல, ஓகே நம்ம பார்க்கல. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படினா அவங்களுக்கு சிகிச்சைக்கு முதல்ல ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா அவங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்படி சப்போஸ் ஏதாவது பிரச்சனைனா ஆரம்பத்திலேயே சரி பண்ணிக்கலாம், பயப்பட தேவையில்ல. அதுக்கும் மேல அந்த பாப்பா கிட்ட சொல்லிடுங்க தயவு செய்து கல்யாணத்துக்கு முன்ன செக்ஸ் வச்சுக்க வேணாம். கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கணவனோட சந்தோஷமா இருக்கட்டும், அடுத்த வரவர்களுக்கு துரோகம் கூடாது, இது சொல்லிடுங்க. ஓகே. சோ சந்தியா வந்து உங்க பிரஸ்ட்ல வந்து ஒரு சின்னதா கட்டியா இருக்குன்னு சொல்றீங்க. இது கண்டிப்பா வந்து நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு அதுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்துட்டு எந்த மாதிரி இது பிரச்சனை இருக்கா இல்லையா அந்த வந்து டாக்டர் தான் சொல்லுவாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கல்யாணம் ஆகல நெக்ஸ்ட் இயர் தான் ஏதோ நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட செக்ஸ் வச்சு இது வந்து ராங் தான். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தப்பான வந்து வேலையை செய்யாதீங்க. கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்கும். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம எப்படி போச்சு? நல்லா போச்சு மேடம். அருமையான நரம்பு தளர்ச்சி, அருமையான வந்து பெண் பூசணியும் வெள்ளரி சாலடும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாப்பாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே தவறானது பாய் ஃப்ரெண்டு கிட்ட போய் சந்தோஷமா இருந்துட்டு எனக்கு அதனால வந்ததா கட்டின்ற ஒரு கேள்வி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ரோகிராம், நல்ல அருமையா இருந்தது. சந்தோஷமா இந்த ரெண்டு விஷயத்தை வந்து கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பேசியிருக்கோம். சோ கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சபை நன்றி டாக்டர். நன்றி நன்றி நன்றி. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட் எப்படி போயிடுச்சு? நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட உங்களை சந்திக்க போறேன். உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ, பாய், டேக் கேர். டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது இருக்கான் உங்கள் முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழைய டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வந்ததுலேருந்து தான் அவனுக்கு எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தைய பெற்றெடுத்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசின்னு தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம் நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் 1 பொண்ணு 1 இருக்குது. இப்போ திருவண்ணாமலை போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது.
எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னாரு டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.